எக்ஸ்ட்ராடனரி. உங்க உடம்பையும் மனசையும் நீங்க கரேஜ்னா நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க. தடையை தாண்டி இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கறது. எந்த மாதிரி இருந்தாலும் மனசுல ஜெயிக்கலாம். தடுக்கப்படுற பொழுதும் ஜெயிப்போம். ஒத்துழைப்பும் ஒற்றுமை இருந்தாலும் ஜெயிப்போம். மீண்டு வரலாம், மீண்டு வரலாம், மீண்டு வருவேன், மீண்டு வருவேன், மீண்டு வந்து விட்டேன், அடைந்து விட்டேன். பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வெற்றி. தொழில் வெற்றியும் அருமையார். வெற்றி அடைவது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூர்ல இருந்து இரவு நேரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் பார்க்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன். இது கன்னி ராசி மே மாதம் 2025 எப்படி இருக்க போறாங்க. கன்னி ராசிக்கான பலன் இது பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது. காரணம் என்னன்னா 7ஆம் வீட்டில் சுக்கரன் சனி சேர்க்கை. ஆனா குரு பயிற்சி ஆக போகுது. ஒரு பாபுலிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலா கேட்டீங்கன்னா 10ல குரு இருந்தால் அந்த சிவபெருமானை 10ல குரு வந்த போது சிரமப்பட்டாரு, கஷ்டப்பட்டாருங்கிற பலனை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற பொழுது இப்ப குரு பயிற்சி ஆக போகுது, ராகு பயிற்சி ஆக போகுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் மார்ச் 29 to மே 15 ஒரு மேஜர் கொலாப்ஸ் உலகத்துக்கு நடக்க போகுது. அதன் பிறகு உலகம் இன்னும் தடுமாறும். ஜனவரி 1 to மே 15 அந்த 4.5 மாத காலங்கள் கெட்ட காலங்கள், பொருளாதார வீக்னஸ் ஏற்படும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2025 நியூ இயர் வீடியோ போய் பாருங்க. அதுல அதோட லிங்க் கீழே இருக்கு, போய் பாருங்க. அப்போ அந்த 4.5 மாசத்துல ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டு அந்த கொலாப்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகி அது இன்னும் ஒரு வருடத்துக்கு கூட தொடரலான்னு சொன்னோம். மார்ச் 29 இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒஸ்டஸ்ட்னு சொல்றோம். இந்த மோஸ்ட் ஒஸ்ட் வந்து இந்த வருஷத்துல மார்ச் 29 to மே 14 அந்த 45 நாட்கள். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற 3 பேர்த்துல ஒரு ஆள் தடுத்து நிறுத்தப்படுவார். அந்த 1.5 மாதத்திலேயா அல்லது துவக்கத்தில் இருந்தாங்க தான் இப்போ கேள்வி. இந்த இக்கட்டான ஒரு உலக வாழ்க்கை, பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வரப்போகுது. 10ஆம் வீட்டில் வேற கன்னி ராசிக்கு குரு வர்றாரு. ஸோ 10ல் குரு வந்துன்னா பொருளாதார சிக்கல் ஏற்படுங்கிறதா பலன். அப்போ இது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். இப்போ நம்ம பலனுக்குலாம் நேரடியாக போயிடலாம். உங்கள் ராசியாதி புதன் 8ஆம் வீட்லையும் 9ஆம் வீட்டில் இருக்காரு. பெரிய தவறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 7ஆம் வீட்டில் 9க்கு 2 சுக்கரன் உச்சமடைகிறாரு. கூட 5 சனியோட திரிகோணாவில் சேர்ந்திருக்கான். பியூட்டிஃபுல். ராகுக்கே பேச்சு மே 18. ராகு வந்து 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறான். எக்ஸ்ட்ராடனரி. யாரெல்லாம் நீங்க ராகு திசையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அடுத்த 1.5 வருடங்களுக்கு உங்க ஜாதகத்தில் ராகு இருந்தா பியூட்டிஃபுல்லா, ராகு நன்றாக இருந்தால் மிக அருமையா இருக்கும். நன்றாக இல்லைனாலும் நன்றாக இருக்கும். அப்ப இந்த 6ஆம் வீட்டு ராகு அற்புதம். 12ஆம் வீட்டுக்கு இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் சுக்கரன் சாரம், அது உங்களுக்கு 2க்கு 9க்கு சாரம். அது ஒரு 8.5 மாசத்துக்கு. அதன் பிறகு ஒரு 8.5 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு கேது சாரம், கேது சுய சாரம். அப்போ ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிற மாதிரி அது போயிடும். ஸோ சூரியன் சாரம், அந்த சுக்கரன் கேது சாரங்கிற போது அப்போ கேது வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. சரி, குரு 10ஆம் வீட்டுக்கு போனதை பற்றி சொன்னோம். சுக்கரன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டோம். செவ்வாய் லாபஸ்தானத்தில் பியூட்டிஃபுல். இப்போ நான் பலனுக்கு வரேன். உடம்பு மனசு நன்றாக இருக்குது, இன்பமா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க, அறிவு நல்லா வேலை செய்யுது. அந்த அறிவு எடுக்கிற முடிவில் நீங்க வெற்றி அடைகிறீங்க. எடுக்கிற முடியல பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கிறீங்க. லாங்கிவிட்டி வந்து நல்லா இருக்கிற மாதிரி, நல்ல உணவுகள், நல்லா வாக் பண்றது, நல்லா எக்ஸசைஸ் பண்றது, உங்க உடம்பையும் மனசையும் நீங்க கரேஜ்னா நீங்க ரெடி பண்ணிக்கிறீங்க. காரணம் அஷ்டமாதி செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்துல, அஷ்டமஸ்தானத்துல புதன் அல்லது 9ஆம் வீட்டுக்கு புதன் மாறிக்கிறார். அப்ப டெஃபினட்டா உங்களுக்கு உடல் நல விஷயங்கள் நன்றாக இருக்குது. சுகஸ்தான குரு தன் சொந்த வெட்டி பார்க்கலாம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், நிம்மதி மிக அருமையா இருக்கு அம்மாவுக்கு கூட. அப்போ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. 5 சனி வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுல, 6 கூட. அப்ப அங்க என்ன நடக்குது? உங்களுக்கு பெயர் புகழ் மரியாதை, குழந்தைங்க, எதிர்காலம், போன ஜென்மத்து புண்ணியம், தர்மமான வாழ்க்கை, வாழ்க்கை விருத்தி, வண்டி வாகனங்கள், சொத்து சுகங்கள், கடனை அழிக்கிறது, புது கடன் வாங்குறது, ஒரு போட்டியில ஜெயிக்கிறது, ஒரு அற்புதமான வாழ்க்கை நோக்கிய பயணத்தை உருவாக்கி கொள்ளுதல். ஏன்னா 6 சனி 7ஆம் வீட்டுல சுக்கரனா இருக்கிற பொழுது தடையை தாண்டி இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கறது. அதனால உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்க்ளச்சஸ் இருந்ததுன்னா அதுல தாண்டி வந்து ஜெயிச்சிருவீங்க. எக்ஸலண்டா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இத்தனை நாளா ஜென்மக்கேது உங்க உடம்பு மனசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும். எனிவே அந்த ஜென்மக்கேது இப்ப 18ஆம் தேதிக்கு விலகியது. மே 18. அடுத்து சூரியன் 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அது வந்து மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு. அது ஒரு பெரிய தவறும் இல்ல, சரியும் இல்ல. செலவுகளை அதிகப்படுத்துறாரு. ஆனா லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த செலவுகள் அண்டர் கண்ட்ரோல் சொல்லிக்கலாம். அடுத்து 6ஆம் வீட்டு ராகுக்கு முன்னால உங்களுக்கு எதுவுமே பேசாதுன்னு சொல்லிடலாம். அப்போ அது ஒரு அருமையா போகுது. ஃபைன் நம்பர்களே. இப்போ அடுத்த பலனுக்கு போறதுக்கு முன்னால நான் எப்பொழுதும் சொல்றதான், என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. அனைத்து வீடியோக்கள் உங்களுக்கு வரட்டும், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. எதற்காகனா நீங்க வந்து இப்போ ஜோதிட கருத்துனா தெளிவான ஜோதிட கருத்து. நீங்க இதுல பாத்தீங்கன்னாங்க, இதுல பாருங்க டைம் கூட எவ்வளவு நேரம் பேசணும்னு நான் வாட்ச ரன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்க, இந்த கிரகங்களை பற்றி ஒரு சார்ட் வச்சிருக்கேன். அதன் பிறகு உங்களுக்கு செவ்வாய் எங்க இருக்கான், புதன் எங்க இருக்கான், சூரியன் எங்க இருக்கான், குரு எங்க இருக்கா, ராகு எப்படி இருக்காங்க, சுக்கரன் எப்படி இருக்காங்க, பாருங்க 8 கிரகத்தையும் நான் லிஸ்ட் பண்ணிட்டேன், சந்திரன் ஒன்றை தவிர. அப்போ இதெல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணி தான் இந்த ப்ரெடிக்ஷன் நான் கொடுக்குறேன். அதனால இந்த கோச்சார பலன் உங்களுக்கு 80% ஜனங்களுக்கு அது 80% பொருந்தும். ஒரு 20% ஜனங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் அது இருக்காது. அப்போ நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் போய் பார்த்து நீங்க பிளான் பண்ணி நீங்க ஜெயிச்சுக்கலாம். அப்படி ஒரு பிளான்ல போறது வாழ்க்கை வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்பர்களே, நீங்க என்னோட டிராவல் பண்றது ரொம்ப எளிது. நான் 8th
ஸ்டாண்டர்ட்லேருந்து பஞ்சாங்கம் பார்க்குறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படித்தது என்னுடைய 12 13 வயசில். இப்போ எனக்கு 60 இயர்ஸ், 47 வருடமாக பஞ்சாங்கம் பார்க்க. ஸோ என்னுடைய அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு 60 இயர்ஸில் பேசுகிறேன்னா ஒரு 25-30 வயதுக்கான அந்த மென்டாலிட்டியோட உங்களோட பேசிட்டு இருக்கேன். அடுத்த 40 வருடத்திற்கு நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்து போகணும், எப்படி சாதிக்கணுங்கிற மென்டாலிட்டி பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆடியோ வீடியோ உங்களுக்கு எவ்வளோ உற்சாகத்தையும் எவ்வளோ மனத்தெளிவையும் தரும். நான் மனதை பற்றி நான் நிறைய பலன்னு சொல்கிறேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறோம். மனதில் என்ன இருக்குதோ அதான் நடக்குன்னு சொல்கிறோம். எந்த மாதிரி இருந்தாலும் மனசில் ஜெயிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. என்னுடைய மனைவி என்னை ரொம்ப அப்படி தாஜா பண்ணி, என்னுடைய மனைவி எங்கள் அப்பாவும் என்னுடைய வெற்றிக்கு காரணம் எப்பொழுதுமே பெரிய ஒத்துழைப்பு, இன்பகரமான ஒத்துழைப்பு. நான் ஜெயிச்சேன். பெரிய துரோகிகளை நான் சந்திச்சேன், அப்பவும் ஜெயிச்சேன். ஏன் தெரியுங்களாங்க? தடுக்கப்படும் பொழுதும் ஜெயிப்போம், ஒத்துழைப்பும் ஒற்றுமை இருந்தாலும் ஜெயிப்போம். அப்போ என்ன அர்த்தம்? தைரியமா இருந்தா, மன தெளிவா இருந்தா, கூலா இருந்தா, கன்சிஸ்டண்டா இருந்தா ஜெயிச்சிருவோம். அப்போ நம்ம சுச்சுவேஷன் சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லைன்னு சொல்றது நாம சூழ்நிலையை சொல்ற ஒரு சாக்கு. மீண்டு வரலாம், மீண்டு வரலாம், மீண்டு வருவேன், மீண்டு வருவேன், மீண்டு வந்து விட்டேன், அடைந்து விட்டேன் அப்படின்னு அடைஞ்சிடலாம். இப்போ விவேகானந்தர் சொல்ல மாதிரி எழுந்திரு, விழித்திரு, நடந்திரு, ஓடிரு, இலக்கை அடைந்திரு நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா எப்படி இளன்னு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி விழிக்கணும் சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி தரணும், எப்படி இலக்கை அடையணும்னு தெரியணும். எனக்கெல்லாம் ஒரு காலத்தில் டெய்லி ஒரு வக்கீல் நோட்டீஸ் வரும், டெய்லி ஒரு தவறான ஒரு விஷயங்கள் நடக்கும். எங்கே போய் எழுந்திருக்கிறது, எங்கே போய் விழிக்கிறது? ஸோ அதை தாண்டி வரணும். தாண்டி வர்றது எப்படின்னு தெரிஞ்சா தானே வர முடியும். அது என் வீடியோக்களில் உங்களுக்கு கிடைக்கும். தாண்டி வர்றது எப்படி, ஜெயிக்கிறது எப்படின்னு நீங்கள் என் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் தொடர்ந்து எங்களோட டிராவல் பண்ணுங்க, பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம். இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இப்போ அடுத்த கட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் தொட்டதெல்லாம் தொடங்குது. எந்த முடிவு எடுத்தாலும் ஜெயிக்கிறீங்க. காரணம் ஆதித்ய புத யோகம் 9ஆம் வீட்டில். பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வெற்றி. இப்போ விரையாதிபதி சூரியன் 9ஆம் வீட்டில் இருக்கிறாங்கிறதான் தவறு. ஆனால் உங்கள் ராசியை புதனோட சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருக்கிறான். அது எப்படி இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு புதன் வந்து 7th May to 23rd May மேச ராசியிலையும், 14th May to 15th June வரைக்கும் ரிஷப ராசியில் இருக்கா. அப்போ 23rd May வரைக்கும் 23rd May வரைக்கும் புதன் வந்து மேச ராசியில். அது பியூட்டி தான். அடுத்து 23rd May to என்ன ராசிக்கு எப்படி 8ஆம் வீட்டில் புதன் பியூட்டின்னு சொல்றேன்னா, அந்த 8க்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறான், அதனால பியூட்டி. அடுத்து உங்களுக்கு மாச கடைசியில் கடைசி 8 நாட்கள் 23 மேல பார்த்துனாங்க, உங்கள் ராசியா புதன் 9ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து ஆதித்ய புத யோகம். அப்படின்னா நீங்க அறிவாளி, உங்கள் அறிவு ஜெயிக்குதுன்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அறிவு ஜெயிக்குது, வெற்றி கிடைக்குது. தொழில் ஸ்தானாதிபதி புதன் தான் 9ஆம் வீட்டில். அது 10ஆம் வீட்டில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி அடைவான். கூட அங்க புதன் குரு சேர்ந்து இருப்பான். அப்ப குருவும் புதனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருப்பான். அதுவும் கிரேட் தான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மே மாதத்துல தொழிலும் தொழில் வெற்றியும் அருமையார். உடனே உங்க ஹோரோஸ்கோப் எடுத்து போய் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து பிளான் பண்ணி வெற்றி அடைய வழி பாருங்க. 2025 நீங்க கரெக்டா டிஃபென்ஸ் ஆடலினால் தொழில் கஷ்டம் வரலாம், மன கஷ்டம் ஏற்படலாம், வருமானம் குறையலாம். காரணம் 10ஆம் வீட்டில் இருக்கிற குரு. உடைய பணத்தை குறைச்சு விட்டுறலாம், வெற்றியை குறைச்சு விட்டுறலாம். ஒரு இடத்தில் நீங்கள் பொருளாதார வாழ்க்கையில் நீங்கள் தடுத்து நிறுத்தப்படலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இன்கம், ஜாப், அடுத்து வந்து சேலரிடு அல்லது தொழில் எதுல வேணாலும் தொந்தரவு ஏற்படலாம். அப்ப ஜாதகம் என்ன சொல்லணும் பார்த்து அதில் பிளான் பண்ணிட்டு போயிட்டேனாங்க, நான் சொல்ற பலன் நடக்காமல் போறதா வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த வருடம் உலகத்தில் ஒரு பெரிய ஷேக் காத்துட்டு இருக்குது, பொருளாதார வீழ்ச்சி காத்துட்டு இருக்குது. அதுல ஒருத்தராக கன்னிராசி ஆயிடக்கூடாது. இதுதான் என்னுடைய சஜஷன். அடுத்த பாயிண்ட், ஒருவேளை நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, எனக்கு மெயில் கொடுங்க. ஒரே வாரத்தில் நம்ம ஜாதக ரீதியாக பார்த்துடலாம். ஒருவேளை உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸ் ஜாதகம் பார்க்குற பணம் கொடுக்க முடியல அப்படின்னா ஃப்ரீ கால் எதிர்பார்க்காது. அதற்கு பதிலாக ஃப்ரீ மெடிடேஷன். எதற்காகனா, இல்லை உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா நீங்கள் டைரக்டாக ஸ்மார்ட் மெடிடேஷன் வந்திருக்கு, அதுக்கு பேர் தான் பாலாஜி மெடிடேஷன். காரணம், உங்களை வந்து 10 நாள் அந்த மெடிடேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 1 இயரில் 5 to 10 times ஜெயிக்கலாம். 5 வருட இலக்கை ஒரே ஒரு இடத்துல அடையலாம். 5 மடங்கு அடையலான்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரே மாதத்தில் 100 மடங்கு மனத்தெளிவு, மனோதைரியம், இலக்கம் உருவாகும் நான் சொல்றேன். சரி, இதெல்லாம் சிரமம் சார், பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தர்றேன். ஒரு 4-5 நாட்கள் தினசரி 1 hour ஜூம் கால். அந்த 1 hour நீங்க ஜூம் கால் 4-5 நாட்கள் பேசுறதுல ஒரே மாதத்துல 10 மடங்கு மனத்தெளிவும் 10 மடங்கு மனோதைரியம் ஏற்பட்டுரும். எதிர்காலத்தை நோக்கி பயணம் கிரியேட் ஆயிரும். 1 or 2 monthsல இலக்குகள் தெரிய ஆரம்பிச்சிடும், பணம் புழங்க ஆரம்பிச்சிடும். அப்ப பணம் ஃப்ளோட்டிங் ஆகும் பொழுது நீங்கள் ஸ்மார்ட் பிளானில், பாலாஜி பிளானில் என்ட்ரு ஆயிருங்க. நான் ஃப்ரீயாக கற்றுக்கொள்வது வெற்றி பிளான். நீங்கள் பாலாஜி பிளானில் என்ட்ரு ஆகும் பொழுது, சின்ன பேமெண்ட் பண்ணிட்டு வர பொழுது 1 வருட இலக்கை 5 வருடமாக மாற்றிக்கொள்ளலாம். பியூட்டிஃபுல்லாக ஜெயிச்சலாம் ஒரு 4-5 monthsக்குள்ளாரியே. இப்போ நிறைய பேர் 4-5 மாதத்திலேயே, எங்களை போன வருஷம் கற்றுக்கிட்டவங்க, இந்த வருஷம் பிகினிங் கற்றுட்டவங்க, 18 ஜனவரியில் ஒருத்தருக்கு நான் தியானம் கற்றுக் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தியானம் கற்றுக்கிட்ட இந்த 3 மாதத்துக்குள்ளார அவருடைய ஜாப் நல்லா ஃப்ரீயாக இருக்காரு, எக்ஸலண்ட்டாக இருக்கு ஜாப்ல. அவருடைய மனைவி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க, நோயில. அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க, பியூட்டிஃபுல்லாக மீண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அருமையாக பயங்கர மனத்திலே தன்னம்பிக்கை. அவங்க 2 குழந்தைகளும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களும் தியானம் கற்றுட்டாங்க. அந்த குடும்பமே பொக்கிஷ மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு. நிறைய பேர் இப்போ May 2ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 6:45 கனடால இருந்து ஒருத்தர் வந்து லட்சுமி பிளான்ல என்ட்ரு ஆறாரு. அதுக்கு பாலாஜி பிளான்ல கத்துக்கிட்டாரு. அப்ப பாலாஜி பிளான் கத்துக்கிட்டது பிடிச்சதுனால தான் லட்சுமி பிளானுக்கு வர்றாரு. ஆல்ரெடி நேத்து வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட வந்து இந்த பாலாஜி பிளான் இருந்தவர் லட்சுமி பிளான்ல கமிட் ஆயிட்டு போறாரு.
மிஸ்டர் மகேந்திரா அப்படின்ட்டு கோலாலம்பூர்லேருந்து வந்து என்னை பார்த்துட்டு போறாரு. ஃபேமிலியோட என் வீட்டுக்கு வந்துட்டு அழகாக காஃபி டீ சாப்பிட்டு 2 மணி நேரம் பேசிட்டு கிளம்பி போறாரு. அதுவோ ராஜ்குமார் வர்றாரு. நிறைய பேர் என்னை சிங்கப்பூர் வந்து தனியாக 1 to 1 பார்த்துட்டு போறாங்க. அப்போ நான் கற்றுக் கொடுத்து கரெக்டாக இருந்ததுனால தானே அடுத்த பிளானுக்கு ஜம்ப் ஆகிறாங்க. அப்போ 1 வருட இலக்கை 10 வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கான சப்ஜெக்ட் எங்கிட்ட இருக்கு. நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஒரு சைக்காலஜிட்டு போய் கேட்கலாம். அவரு ஆமான்னு தான் சொல்லுவார். ஏன்னா இது சைக்காலஜி, இது மனது, இது தெய்வீகம், இது எளிது. வாழ்வியல் இன்பமாய் இருக்கிறது எப்படி, சந்தோஷமா இருக்கிறது எப்படி, நிம்மதியா இருக்கிறது எப்படி, தைரியமா இருக்கிறது எப்படி, வெற்றி அடைகிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஸோ சம்ஹவ் ஜாதகம் பார்ப்போம், வேகமாக பார்ப்போம், அல்லது தியானத்தை கற்றுக்குவோம். இந்த வருஷத்தில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கணும் கன்னிராசி நண்பர்களே. இல்லைன்னா நீங்கள் ட்ராப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது நல்ல மென்டர் பிடிங்க. நான் இல்லை உங்களுக்கு சரியாக வரமாட்டேன்னா அட்லீஸ்ட் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட் வித் சம்படி எல்ஸ். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவை. இந்த வருடம் நான் மே மாதம் துவங்குவதற்கு அருமையான காலம். நன்றி நண்பர்களே. நண்பர்களே, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வீடியோக்கள் யூடியூப்பில் ஏற்றுற எல்லா வீடியோவுமே ராசி பலன், லக்ன பலன் அல்ல. லக்னம்னா தலைவிதி. உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும். உங்கள் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது. ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும். அப்போ நீங்கள் பிறந்த சென்னையிலையோ செங்கல்பட்டுலையோ ஈரோட்லையோ அந்த 13 நிமிஷத்துக்குள்ளார இன்னொருத்தர் பிறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ உங்கள் ஜாதகங்கிறது தனிப்பட்ட உங்கள் பலனை குறிக்கும். ஆனால் நான் சொல்கிற ஒரு மீனராசிக்கான பலன், மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டில் ஒவ்வொரு ராசிலையும் 12 கோடி பேர் இருக்காங்க. ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் 145 கோடி பேர். அப்போ 12 கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள். ஏன்னா இது லக்ன பலன் அல்ல, ஜாதக பலன் அல்ல. ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணுமே ஒழிய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் 80% ஜனங்களுக்கு 80% மேட்ச் ஆகும். ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் 40 வருடங்களுக்கு மேலாக 45 வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்குறது. ஆகவே தொடர்ந்து ராசி பலன் பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும், தலைவிதியை டியூன் பண்ணாது. இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்டு, நான் ரைட் ஹேண்டராக மாற மாட்டேன், 2 இன்ச்சு வளர்ந்துட மாட்டேன். சரியா? நன்றி.